ஹாய் கைஸ், நான் உங்கள் பிரமிகா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒரு சேலஞ்சை தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னா, 1 ரூபி சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ட்ரை பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. அந்த 1 ரூபி சிப்ஸை தேட நானும் ஊராக இருந்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் நான் இருக்கிற இடத்துல கூட தேடி பார்த்தேன். நான் அரியலூரில் இருக்கேன். அரியலூரில் கூட தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் கடைசியில் பார்த்தா என் சொந்த ஊரான தூத்துக்குடியிலேயே கிடைச்சிது. அதுவும் எங்கள் வீட்டு ரொம்ப பக்கத்தில் அந்த கடை. ஒரு 1 மீட்டர் கூட இருக்காது, ரொம்ப பக்கத்தில். நடந்து போயிடுவேன் நல்லா. அந்த கடையில் நான் சும்மா சரி நான் நிறைய பொருள் வாங்க போனேன். அப்போ வந்து நான் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். அங்கே வந்து இந்த சிப்ஸ் இருந்தது. பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். திருப்பி ரேட்டை பார்த்தா 1 ரூபின்னு தான் போட்டிருந்தது. உடனே சேலஞ்சுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு 1 ரூபின்றது நான் ஏமாத்தலாம் இல்லைன்னு சொல்லி காட்டிட்டேன் பாருங்கள். இப்போ குவான்டிட்டிலாம் 1 ரூபிக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. சூப்பர் தான். நம்ம லேஸ் பிராண்ட் மாதிரிலாம் இல்லை, நிறைய மசாலாலாம் போட்டிருந்தது. சாப்பிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு ரொம்ப நார்மலாக இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு பாருங்க, ஐயோ மசாலா போய் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. என்னால் நம்பவே முடியல, என்னடா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் பேக்கெட் அப்படியே அள்ளி அள்ளி எடுத்து சாப்பிட்டேன். போய் 10 ரூபாய்க்கு 10 சிப்ஸ் வாங்கி எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வேற சாப்பிட்டேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா என்ன டேஸ்ட்டு. நீங்களும் வந்தீங்கன்னா, தூத்துக்குடி சைடு வந்தீங்கன்னா குமராபாரத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தூத்துக்குடியிலேயே இது நிறைய இடத்துல கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இல்லாட்டி நீங்கள் எங்கே பார்த்தா கூட வாங்கி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டு. 1 ரூபி தானே, சூப்பரான டேஸ்ட்டு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட்டு ட்ரைங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட உங்களை நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். இன்னொரு சேலஞ்சு வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.